தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து परमेश्वर के वचन की ओर ताकेंगे। தேவ வார்த்தைக்கு மீண்டும் கூட நாம் ஆராதனையை இன்பகரமாக ஆரம்பித்தோம்। हम अभी आनंद के साथ आराधना किया है। மீண்டும் கூட தேவ சமூகத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம்। फिर से एक बार आप परमेश्वर के सम्मुख में उसके वचन को सुनेंगे। உங்கள் கூடாரங்களில் இருந்து நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்। आप सभी अपने तंबुओं में होकर आराधना करता है। கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கூடாரங்களில் இருந்து ஆசீர்வதித்து வருகிறார்। प्रभु तुम सभी को अपने तंबुओं में आकर आशीष करता है, உங்களை பாதுகாத்து வருகிறார்। और तुम सभी को रक्षा करता है, உங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்। लगातार तुम सभी लोग को प्रभु ऊंचाई से भर जाता है। மீண்டும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாட்ஸ்அப்லயோ அல்லது இன்டர்நெட் கால்லையோ தொலைபேசியிலோ எதிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ள फिर से तुम सभी मुझसे बात करना होगा तो व्हाट्सएप के द्वारा, नहीं तो इंटरनेट में, नहीं तो फोन के द्वारा मुझसे बात कर सकता है। எந்த விதமான குறைபாடுகள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொலைபேசி மூலமாக। तो तुम्हारे जीवन में कुछ कमी घटी और किसी स्थिति हो कि ना हो, கடந்த फोन நாட்களில் में बात தொடர்பு கொண்டு ஜெபித்தீர்கள்। पिछले दिनों में वैसे कई लोग मुझसे फोन में बात करके प्रार्थना अनेक பேருக்கு விடுதலையை சுகத்தை கர்த்தர் தந்தார்। और कई लोग को प्रभु चंगा छुटकारा दिया है। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்। प्रभु के पवित्र नाम को भी இதனால் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் சீக்கிரமாக கடந்து इन दिन में भी हम अभी शीघ्र से परमेश्वर वचन को निकालेंगे। நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் नहूम भविष्यवाणी की किताब 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்। दूसरा अध्याय पहला वचन। சிதறிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணையை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு। सत्यानाश करने वाला तेरे विरुद्ध चढ़ आया है, गढ़ को तोड़कर मार फेंकता हुआ चौक। அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படு। अपनी कमर कस अपना बल बढ़ा दे। சிதறடிக்கப்படுகிறது, सत्यानाश करने वाला, சிதறடிக்கிறது सत्यानाश करने உன் वाला முகத்துக்கு முன்பாக வருகிறது। तेरे विरुद्ध चढ़ आ रहा है। இந்த நாட்களிலே சிதறடிக்கிற காலங்களாக இருக்கிறது। ये समय वैसे सत्यानाश करने वाला समय है। சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், तेरे विरुद्ध आ रहा है सत्यानाश करने वाला। அரணையை காத்துக்கொள், गढ़ को तोड़कर வழியை காவல் பண்ணு। मार फेंकता हुआ चौकस रहे। அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், अपनी कमर कस உன் பலனை மிகவும் ஸ்திரப்படு। अपना बल बढ़ा दे। அல்லேலூயா। हालेलुया। கர்த்தர் தாமே கொஞ்ச கால பாடலுக்கு உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார்। जो प्रभु यीशु मसीह जो तुम थोड़ी देर के लिए तो कुटाता है, तुम्हें स्थिर करेगा और बलवंत से खड़ा करेगा। இந்த நாட்களிலே சிதறடித்துக் கொண்டிருக்கிற நாட்கள், इस समय सत्यानाश करने वाला समय, சிதறடிக்கிறார்। सत्यानाश करता है। நாம் பார்க்கிறோம், हम देखता है ஊழியங்கள் தேவ சபைகள் அப்படி ஸ்தம்பித்து போயிருக்கிறது। परमेश्वर का मंडली सारा सेवकाई वैसे रुक गया है। அநேகருடைய சிந்தைகள் சதடிக்கப்பட்டு போய், कई लोग का विचार मन भी सत्यानाश हो சிந்தை गया। சதடிக்கப்பட்டு போயிருக்கிறது। कई लोग का ये विचार सत्यानाश हो गया। எடுத்த வேலைகள் ஒன்றும் செய்ய முடியாதபடி ஸ்தம்பித்து போயிருக்கிறது। अब कुछ भी काम करने नहीं हो रहा, वैसे विचार रुक गया है। சிந்தையில முடிவெடுக்க முடியாத காலங்களாக இருக்கு। विचार में किसी बातों का निर्णय लेने नहीं அநேக मिला। காரியங்களை நாம் தெளிவில்லாத காரியங்கள், कई बातों में हम पर सचेत नहीं இந்த है। நாட்களை நாம் அதற்காக நாம் வேதம் சொல்கிறது, इसलिए शास्त्र कहता है அறையை நீ கட்டியாக கட்டிக்கொள்। तो तेरे कमर को कसो। சிதறிக்கப்படுவன் வந்திருக்கிறான்। सत्यानाश करने वाला आया है। எந்த காலங்களிலேயும் இல்லாத காலங்களாக இருக்கிறது। किसी समय में भी वैसे नहीं होता था, वैसे समय आज நம்முடைய காலங்களில் இப்படி சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது। हमारे काल में ऐसे संभव हो रहा है। நாம் கூட இந்த நாட்கள்ல ஒரு விசுவாசத்திலே பலப்பட்டு நிற்கத்தக்கதாக தேவன் இந்த நாட்களை நமக்கு கிருபை தந்திருக்கிறார்। हमें भी इन दिनों में विश्वास में हम दृढ़ होकर बल पाकर खड़े होने के लिए प्रभु हमें अनुग्रह दिया। கிருபை தரலை நினைக்காதீங்க, अनुग्रह नहीं दिया, அவருடைய கிருபையினால தான் நீங்க தாங்கி நிறுத்தப்பட்டிருக்கீங்க। हम जो मिट नहीं गई उसकी बड़ी करुणा। ஹalleluya। हालेलुया।
दिया। ஆனாலும் உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் கூட உங்கள் அறையை கட்டிக்கொண்டு நீங்கள் உறுதியாக நிறுத்தப்பட வேண்டும். परंतु फिर से तुम्हारे सारी कामों में तुम अपनी कमर कसकर दृढ़ता से खड़े हो जा। அறையை எப்படி கட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது? कमर को कैसे कसना है? அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். तो अपने कमर को कसो, டைட். एकदम टाइट। அறை, ये अपना कमर, அறை என்றால் कमर मतलब மனிதனுடைய பாதி இந்த இடுப்பு பேர் அறை. मानव के शरीर का मध्य। தமிழ்ல நல்லா இருக்கு. அறை, மனிதனின் அறை. आमीन। அறை. ஹalleluya. तमिल में अच्छा लिखा है। இந்த அத அறையா கேக்குறாங்க. அண்ணா பேர் சொல்ற அறை, அறை. அறை ஞான் பேர். அறை ஞான் பேர். ஹalleluya. हालेलुया। இடுப்பு कोडी கோடி. அறை आमीन। அண்ணா பேர் சொல்லி அதை தெரிஞ்சுக்கணும். அண்ணா எல்லா வார்த்தையுமே நல்ல சுத்தமான வார்த்தையா தான் இருக்கு. सब शब्द तो अच्छा है, लेकिन बोलते हुए एकदम ये क्या किस पे जा रहा है? अरे नाम कहे, हालेलुया, अरे नाम कहे, அது அஞ்ஞா பேரு போச்சு. எல்லாமே நல்ல அர்த்தமுள்ள வார்த்தையா தான் இருக்கு மனுஷனுக்கு. मानव के लिए सारा शब्द अर्थ का शब्द। தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, तमिल में कहा 1000 என்ன சொல்றாங்க, 1000 பொய் சொல்லியாவது நீ கல்யாணம் முடிச்சிரப்பா. 1000 झूठ बोल के भी एक शादी करो। 1000 பொய் சொல்லியாவது கல்யாணம் முடியட்டுமா? 1000 झूठ बोलने में भी एक शादी तो होने दो। அது அப்படி இல்ல. वो अर्थ कैसा मन 1000 में? பேருக்கு சொல்லி अच्छा, திருமணம் பண்ணு. 1000 लोगों को पता के तुम शादी करो, ஒரு மங்களகரமான இது. क्योंकि वो मंगल की बात है। நான் இப்ப சொல்றேன், மாத்தி சொல்றேன், 1000 பேர் 1000 பொய் சொல்லி, लेकिन वो 1000 பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். लेकिन वो कहा तभी बदल गया है 1000 झूठ बोलना मतलब இந்த காலம் சிதறிக்கப்படும் முன்பான காலங்கள்ல இப்ப சொல்லாமே கல்யாணம் முடிஞ்சது. आजकल सत्यानाश करने वाले के समय में किसी को बोला बिना शादी हो चुका। கல்யாணங்களா இப்ப 1000 பேருக்கு சொல்ற காலத்துல இல்ல. आमीन। ये काल ऐसा 1000 लोग को कहने वाले बताने वाला काल नहीं है। 1000 பொய்யாவது சொல்லி கல்யாணத்தை முடிச்சீங்க. 1000 झूठ तो बोल के शादी कर दो। இப்படி மாறி இருக்கிறது காலம். ऐसे काल बदल गया। கல்யாணங்கள்லாம் பாருங்க, இந்த காலத்துல கேள்விப்பட்ட பார்சலே கையில கொடுத்து போயா विवाह बोलेगा तो जो भोजन का पार्सल बना के हाथ में देके चले जा। அந்த நாட்கள 1000 பேருக்கு சொல்லி விருந்துசாலையாக மாற்றப்பட்டது விவாகம். उन दिन में 1000 लोग को बता के फिर वो शादी के बीच में உற்சாகம் இருக்கும். एक बड़ा उत्साह के साथ होता था। இப்ப என்ன செய்யறானா, लेकिन आजकल क्या होता है? இந்த கல்யாணத்துல வந்தவங்க ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு பார்சலை கொடுத்து போன். जो कोई विवाह में आता है वो परिवार के हाथों में पार्सल देके जा, நீ வீட்லயே போய் சாப்பிடுவா. घर पे जाके खाना खा लो। கல்யாணம் கொரோனா கல்யாணம், ये आजकल शादी कोरोना का शादी हो गया। கொரோனா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. कोरोना का शादी ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். की नाम की महिमा। அவங்க கவனிக்க வேண்டும், அறையை நீ கெட்டியாக கட்டிக்கோ. इसलिए तुम अपने कमर को कसो। உங்களுடைய ஜீவியத்துல तेरे जीवन में அறை கட்டிக்கொள்ளக்கூடிய காலம், कमर कसने वाला समय। ஹalleluya. हालेलुया। அதாவது இடுப்புல अपने कमर में கட்டக்கூடிய ஒரு பட்டை இருக்குது, बांधने वाला एक बेल्ट है। இல்லையா? அது எதுக்காக? वो क्या किसके அது लिए? எதுக்காக அடங்கிட்டாங்க? क्यों ऐसे कमर बांध रहा? ஸ்டெடியா நிக்கிறது. स्टेडी से दृढ़ता से खड़े होने की। இந்த இடுப்புல இந்த அறையில தான் என்ன இருக்குது? வாள் இருக்கு. अगर जो तलवार कुछ ये कमर में रखा है இன்னும் என்ன சின்ன ரிவால்வர் இருக்கு. और छोटा रिवॉल्वर भी कमर அறையில में, தான் இருக்குது எல்லாம். ये सब कुछ ये कमर में रखा है। சென்டரா வச்சிருக்கிற இந்த அறையில தான் எல்லாம் வச்சிருக்கு. जो मानव के शरीर में ये मध्य का है ये कमर। கைக்கு இதுக்கு எல்லாம் சென்டரா எடுத்து பலமா செய்யறது. हमारा आंख से कुछ उबे करने के लिए ये कमर मध्य में இந்த है। அறை இல்லட்டனா, अगर ये कमर नहीं तो இந்த அறையை கட்ட, அதாவது சேர அறை கட்டனா ராஜாவுடைய சிறை போயிடும். यदि सेना அவன் பாத கிரீடமே போயிடும். यदि सेना अपने कमर नहीं बांधेगा तो राजा का सिर कट हो जाएगा, मतलब उसका पगड़ी उसका मुकुट उतर जाएगा। இந்த அறையை ஒரு சேனையை கட்டனா, इसलिए सेना अपना एक कमर कसना है। ஹalleluya. हालेलुया। உன்னுடைய ஆவிக்குரிய தன்மையுடைய கிரீடத்தை கட்டிட்டு போயிடுவான் பிசாசு.
अगर तू भी ये कमर नहीं कसेगा तो तेरा ये आत्मिक जीवन की वो मुकुट को शैतान சரி ले जाएगा। சத்துரு சிதறடிக்கப்படும் மாறான்னு சொன்னா यदि सत्यानाश करने वाला आत्मिक அரை கட்டணும். हम क्या करना, अपने कमर कसना। எக்காலம் ஊதப்படும் ஊதப்படும் எக்காலம். नर्सिंग का फूंके हाँ फू करके எக்காலம் ஊதுற உடனே नर्सिंग का फूंकते समय சேனை सेना அரை கட்டி கொண்டு நிற்கும். वो कमर कसते खड़ा होता था। ஹalleluya. हालेलुया। அரை கட்டப்பட வேண்டும். कमर कसना है। அதான் மிலிட்டரி அனுபவம். वो ये मिलिट्री का अनुभव, सेना का अनुभव। இந்த காலம் இப்போ இந்த காலம் வந்து மிலிட்டரி காலம் இல்லாம வீட்ல ஒடுங்கி போய் இருந்து கொண்டிருக்கிறாங்க. लेकिन आजकल का समय सैनिक का समय नहीं है, सभी अपने अपने घर का अंदर दबाते हुए अनुभव में ரிட்டையர்ட் ஆனது போல இருக்காங்க. जैसे रिटायर हुआ तो रहेंगे वैसे रहता है। ரிட்டையர்ட் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உனக்கு எப்போது ரிட்டையர்டே கிடையாது. आत्मिक जीवन में हमें कभी भी रिटायर नहीं। இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை கொண்டு நீ ரிட்டையர்ட் ஆயிட்ட நினைக்காதயா. अगर जो इस दुनिया में हो रहे समय को देखकर तो ऐसे मत सोचो मैं रिटायर हो गया। ஊழியக்காரனுக்கு ரிட்டையர்ட் கிடையாது. सेवक को कभी रिटायर नहीं, விசுவாசிக்கு ரிட்டையர்ட் கிடையாது. विश्वासी लोग को भी कभी रिटायर ரிட்டையர்மென்ட் கிடையாது. रिटायरमेंट नहीं है। கடைசி வரை மரணம் வரைக்கும் நீ ஜெயிக்கக்கூடியவன். मरण तक हम दौड़ना है, विजय पाना। ஹalleluya. हालेलुया। நீ பெற்றிருக்கிற அப்ப ஆவி சாதாரணம் கிடையாது. अगर जो तू पाया आत्मा सौंप ஜெயத்தின் ஆவியை நீ பெற்றிருக்கிறாய். विजय की आत्मा पाया है। அசுத்த ஆவியை துரத்துவதற்கு ஒரு ஜெயத்தின் ஆவி நீ பெற்றிருக்கிறாய். अशुद्ध आत्मा दुष्ट आत्मा को बहाने के लिए तू एक विजय का आत्मा पाया। எழக்கூடிய ஆவிகளுக்கு நீ மிரண்டு போக கூடாது. इसलिए जो सत्यानाश करने वाला आत्मा के सामने तो दृढ़ता से खड़े हो जा। நீ மிரண்ட கூடாது. तू ऐसे तो तड़पना नहीं। அந்த சிதறடிக்கப்படுவன் கண்களுக்கு முன்பாக தோன்றியிருக்கிறார். सत्यानाश करने वाला तेरे विरोध चढ़ आया है। அப்படி சொல்லப்பட்டது சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். सत्यानाश करने वाला तेरे विरुद्ध चढ़ आया இந்த है। நாட்கள்ல சில பேர் முகத்துக்கு முன்னால பல சொப்பனம் வந்துட்டே இருக்கு. इन दिनों में कई लोग का वो चेहरा के सामने कई स्वप्न आता இப்ப है। எல்லாம் முகத்துக்கு முன்பாக எல்லாம் சிதறடிக்கிற காரியத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. क्योंकि आजकल सभी अपने चेहरे के सामने जो सत्यानाश करने वाला कामों को फोन में देखते रहता है। இந்த நாட்கள் அப்படி சிதறடிக்கிற காலங்கள்ல ऐसे सत्यानाश करने वाले समय में நீங்க செய்யக்கூடியது என்ன? हम क्या करना है? உன் அரணை காத்துக்கொள். तेरा तो गढ़ों को வழியை लेकर காவல் பண்ணு. मार देखता உன் हुआ அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். अपनी कमर कस, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படு. अपना बल बढ़ा दे। அப்படியே ஏதோ நடந்துன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து கொண்டிருக்க காலம் கிடையாது. ऐसे तो कुछ हो गया करके ऐसे रहने वाला समय नहीं है। ஸ்டெடி மைண்டாக மாறு. गढ़ों को दृढ़ता दृढ़ हो जा। ஹalleluya. हालेलुया। உன்னுடைய மனதின் அறையை கட்ட வேண்டும். तेरा ये मन की कमर को बांध। பழையபாட்டு யுத்தம் சரீரபிரமாண யுத்தம். अगर जो चुने नियम का युद्ध है वो शरीर रीति के நம்ம யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். वे परंतु हमारा ये युद्ध मल युद्ध आत्मिक, நம்முடைய யுத்தம் எப்படி ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்றோம். हमारा मल युद्ध आत्मिक का है। ஆமா, எடுத்து வாசிக்கலாம். கொரிந்தியர் இருக்கிற நேரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் दूसरा कुरिन्थियों तीसरा अध्याय எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे। 2 கொரிந்தியர் दूसरा कुरिन्थियों 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 3ஆம் வசனம். तीसरा वचन। நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்வது அல்ல. क्योंकि यद्यपि हम शरीर में चलते फिरते हैं तो भी शरीर के अनुसार नहीं लड़ते। சிதறடிக்கிற முன்னன் நமக்கு முன்பாக முகத்துக்கு முன்பாக வந்திருக்கிற நாட்களிலே நீ எப்படி யுத்தம் செய்ய போகிறாய்? जो सत्यानाश करने वाला हमारे चेहरे के सामने आते समय तू किस प्रकार அறையை கட்டியாக கட்டிக்கொண்டு நீ எப்படி நிற்க போகிறாய்? तू अपने कमर कसते हुए कैसे खड़ा होएगा? நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவா இருந்து மாம்சப்படி போர் செய்வது அல்ல. यद्यपि हम शरीर के चलते फिरते हैं फिर भी शरीर के अनुसार नहीं என்னுடைய लड़ते। போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. क्योंकि हमारी लड़ाई की हथियार शारीरिक नहीं पर गढ़ों को डाल देने के लिए परमेश्वर के द्वारा सामर्थ्य है। அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனுடைய அறிவுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த இனத்தின் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சரிப்படுத்துவதாக இருக்கிறோம். इसलिए हम कल्पनाओं का और हर एक ऊंची बात का जो परमेश्वर की पहचान के विरोध में उठती है खंडन करते हैं और हर एक भावना को गायब करके मसीह का आज्ञाकारी बना देते हैं। உங்கள் மனதை சிதறடித்து உங்கள் மனதிலே ஒரு தர்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. अगर तुम्हारा ये मन को सत्यानाश करके एक वाद है சத்துருடைய கிரியையினால் இந்த நாட்களிலே ஒரு மனதிலே ஒரு தர்க்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. और जो शत्रु
के कामों के द्वारा इन दिनों में तेरे ये मन में एक वाद विवाद हो रहा है। தர்க்கித்துக் கொண்டு குழப்ப மனதோடு இருக்கக்கூடாது. वैसे वाद विवाद करते हुए उसी मन के साथ नहीं रहना। தெளிந்த புத்தியுடையவனாக மாற வேண்டும். सचेत रहो। அவனை தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். पहला पत्रस पहला अध्याय 13 वचन। 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். पहला पत्रस पहला अध्याय 13 ஆகையால் वचन। நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். इस कारण अपनी अपनी बुद्धि की कमर बांधकर 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். पहला पत्रस पहला अध्याय 13 वचन। इस कारण अपनी अपनी बुद्धि की कमर बांधकर और सचेत रहकर उस अनुग्रह की पूरी आशा रखो जो यीशु मसीह के प्रकट होने के समय तुम्हें मिलने वाला है। இங்கே இந்த 13வது வசனம் மிக மிக முக்கியம். ये 13 वचन बहुत मुख्य है। நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு तुम अपनी अपनी बुद्धि की மனதின் அறையை கட்டிக்கொண்டு तुम्हारा बुद्धि की कमर बांधो। அறை என்று சொன்னால் இங்க பார்த்தோம், அறையை கட்டிக்கொண்டா நம்ம இந்த அறையை பார்த்தோம். हम पहले जो देखा है कमर मतलब अपने शरीर का कमर। அப்போஸ்தலர் பேதுரு சொல்கிறார், परंतु प्रेरित पत्रस कहता है நீங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு तुम अपनी अपनी बुद्धि की कमर बांधकर। இந்த நாட்களிலே மனதின் அறையை கட்ட வேண்டும். इन दिन में हम अपने मन की कमर को बांधना है। ஹalleluya हालेलुया। அப்ப மனதுல ஒரு சென்டர் பிளேஸ் இருக்கு. इसका मतलब हमारे मन में भी एक मध्य जगह है। மனது ஊசலாடிட்டு இருக்குது. मन ऐसे शिक्षा करता है। हालेलुया हालेलुया। இங்க ஒரு மாதிரி குழப்பத்துல இருந்து ऐसे इधर उधर हमारा मन तड़प रहा है। தெளிவில்லாம இருக்குது. कुछ सच्ची அந்த மனதின் அறையை கட்ட சொல்லி उसी मन की कमर को बांधो। உன் மனதை ஸ்டெடியாக மாத்து. आमीन। तेरे मन को स्टडी करो। 1 பேதுரு 3:13 ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? gird up one's loins சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन। அதாவது be ready for vigorous action. ஹalleluya हालेलुया। அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த அறையை மனதின் அறையை கட்டுவதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? मन की कमर बांधो इसका अर्थ क्या है? அதாவது தீவிரமாக செயலாற்றுவதற்கு நீ தயாராகி तू पूर्ति से काम करने के लिए तैयार हो जा। மனதின் அறையை கட்டிக்கொண்ட அர்த்தம் என்ன? मन की कमर बांधो का अर्थ क्या है? be ready for the vigorous action. तू पूर्ति से काम करने के लिए तैयार हो जा। gird up one's loins அதாவது தீவிரமாக செயலாற்றுவதற்கு நீ தயாராகி விடு. तू पूर्ति से काम करने के लिए तैयार हो जा। தீவிரமாக செயலாற்றுவதற்கு पूर्ति से काम करना है। தீவிரமாக செயலாற்றுவதற்கு पूर्ति से काम करने के लिए நீ தயாராக இரு. तैयार हो जा। விஞ்ஞான உலகத்துல புதுசா அப்டேட் ஆகிட்டே இருக்கு. अभी विज्ञान की दुनिया में नए नए अपडेट होता है। நீ பழைய மாதிரி அப்படியே இருந்துட்டு கூடாது. तो ऐसे पहले के जैसे नहीं रह सकता है। அப்படியே இருந்துட்டு கூடாது. ऐसे हम नहीं रह सकता। நாம் வந்து எழுந்திருக்கோம். हम उठ के खड़ा होना। ஊழியத்துல இப்படி நடந்துட்டு நான் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். अगर सेवका में ऐसे हो करके मैं ऐसे नहीं बैठ सकता है। ஹalleluya हालेलुया। இந்த கவனிக்கல ரொம்ப விரிப்பான காலங்களா இருக்கு. क्योंकि ये हम उठ के खड़े होने वाला समय है। அதற்கு தீவிரமாக செயலாற்றுவதற்கு நீ தயாராக ஆயத்தமாயிரு. इसलिए तू पूर्ति से काम करने के அறை लिए கட்டி तैयार हो। மனதை அறை கட்டி கொண்டா அர்த்தம் அதுதான். तेरा ये मन की कमर बांधो। be ready for the vigorous action அதாவது நீ தீவிரமாக செயலாற்றுவதற்கு தயாராக पूर्ति से काम करने के लिए तैयार हो जा। இப்ப வாசிங்க அது புரியும். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாக இருங்கள். इस कारण अपनी अपनी बुद्धि की कमर बांधकर और सचेत रहकर उस अनुग्रह की पूरी आशा रखो जो यीशु मसीह के प्रकट होने के समय तुम्हें मिलने वाला है। हालेलुया हालेलुया। உங்களுடைய therefore gird up the loins of your mind. Hallelujah அதாவது உன்னுடைய மைண்ட முதலாவது நீ தீவிரமா செயலாற்றுவதற்கு ஆயத்தப்படுத்த. पहले तू अपना ये मन से पूर्ति से काम करने के लिए तैयार हो जा। ஏன்னா பல சம்பவங்களை இந்த சிந்தையில கேட்டு क्योंकि हम अपने ये मन में कई संभव को सुन सुनकर உங்களுடைய மனதெல்லாம் अगर तेरा ये सारा मन ஒரு சோர்வு உண்டாகிருக்கு. एक निराशा हो गया। ஹalleluya हालेलूया। அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள். इसलिए तुम अपने मन की कमर बांधना। மனதுல இப்போ 3 மாதமா பல துக்க செய்திகளையும் ரொம்ப
என்ன இப்படிப்பட்ட ஒரு இரக்கமான செய்தி தான் கிடைக்காது. अबे क्या आजकल अपना ये मन पे 3 महीने से डरता के दुखी के समाचार सुनते रहे. அநேக வந்து ஒரு நமக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் திங்ஸா எதையும் நம்ம கேட்க முடியல. अब इनकी सबको का हम पॉजिटिव आंसर नहीं सुन पड़ता है. எதை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது. कुछ भी बातों में எதை எந்த சம்பவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். कुछ भी संभव हम सुनता है. உலகளாவிய செய்திகளை கேட்கிறோம். सारी दुनिया भर के समाचार को हम सुनते हैं. நம்முடைய மனது கொஞ்சம் டிப்ரஸ் ஆயிடுது. इसलिए हमारा ये मन डिप्रेस होता है. அப்படிப்பட்ட இந்த நாட்கள்ல इन दिन में நாம் செய்யக்கூடியது என்ன? हम क्या करना? அதுதான் உன்னுடைய மனதை நீ அறை கட்டிக்கொள் என்று तो சொல்லுங்க. ये तेरा मन की कमर को நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். तुम अपनी अपनी बुद्धि की कमर बांधो. மனதின் அறையை கட்ட ரெடியாக இருக்கணும். हम तैयार रहना है. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்கிறார். यीशु मसीह भी यही कहता है. லூக்காஸ் சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கலாம். लूका सुसमाचार லூக் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்காஸ் சுவிசேஷம். लूका உன் அறையை கட்டிக்கொள் என்று சொல்கிறார். 12ஆம் அதிகாரம் लूका 12वां अध्याय எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். लूका 12:35 உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும் போது எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்க. तुम्हारे कमर बंदी रहे और तुम्हारे दिए जलते रहे और तुम ये मनुष्य के समान बनो जो अपने स्वामी की बात देख रहे हो कि वो विवाह से कब लौटेगी कि जब वो आकर द्वार खटखटाए तो तुरंत उसके लिए खोल दे. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவராய் காணப்படுற ஊழியக்காரரை பாக்கியவான். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து செலுவாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். धन्य है दास जिन्हें स्वामी आकर चाहते पाए. मैं तुमसे सच कहता हूँ कि वह कमर बांधकर उन्हें भोजन करने को पलटाएगा और पास आकर उनकी सेवा करेगा. இந்த நாட்களில் நாம் எப்போதும் நம்ம எஜமான் வந்து தட்டுவார்னு சொல்லி ரெடியாக இருக்கணும். इसलिए इन दिनों में सर्वदा तैयार रहना कि हमारा स्वामी आकर दरवाजा खटखटाएगा. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கல நாம் எதிர்பார்க்க இருக்கிறது வேற. और इस दुनिया के संभव के ओर नहीं हमारा खोजी அப்படிப்பட்ட ஆவிக்குரியவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறவை எப்படி எதிர்நோக்கி இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் அறை கட்டப்பட்டவர்களாக. अगर जिस प्रकार आत्मिक लोग खोजी में रहता है बाट चोते वो सचमुच अपना कमर बांध के रहेंगे. ரெடியாக இருப்பான். वो कमर बांध के तैयार रहेंगे. always be ready. आमीन. सर्वदा तैयार. always be ready. सर्वदा हम तैयार. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறதை காணப்பட ஊழியக்காரன் பாக்கியம். जब स्वामी आता तभी बाट के जाते रहता वो धन्य है. இப்ப ரெடியாக இருக்கணும். हम तैयार रहना. always be ready. सर्वदा हम तैयार. அப்ப அவர் ஒரு அறையை கட்டிக்கொண்டு அவர் உனக்கு ஊழியம் செய்வார். तब वो क्या करता है वो अपना कमर कसते हुए तेरे लिए सेवा करता है. இந்த நாட்களில் நமக்கு தீவிரமாய் செயலாற்றுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், தயாராக இருக்க வேண்டும். इस दिन में हम फुर्ती से काम करने के लिए हम अपने को तैयार करते हुए खड़े होना है. அவர் மனதின் அறையை கட்டிக்கொள் என்று சொல்கிறார். इसलिए तू अपने ये मन की कमर कसो. மனதின் அறையை கட்டிக்கொள். मन की कमर को बांधो. அப்படியே மந்தமாக இருக்க வேண்டாம். ऐसे मंदमतियों के नाई தீவிரமாக செயலாற்றுவதற்கு நீ தயாராக இரு. फुर्ती से काम करने के लिए तैयार हो जा. தீவிரமாக செய்வதற்கு फुर्ती से काम करने के लिए எதையும் செய்வதற்கு ரெடியாக இரு. कुछ भी काम करने के लिए तू तैयार में रहो. மனதுல சில சம்பவங்கள் போராடி கொண்டிருக்க வேண்டும். अगर ये तेरा मन में कई संभव ऐसे लड़ते रहता है. யோபுடைய வாழ்க்கையில தேவன் சொல்கிறார் மனதின் அறையை கட்டிக்கொள். आयुब के जीवन में परमेश्वर ने कहता था तू अपना मन की कमर बांध. யோபுவின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புத்தகம் आयुब का पुस्तक 40ஆம் அதிகாரம் 40वां अध्याय 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 7वां वचन. இப்போதும் புருஷனைப் போல நீ அறையை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். पुरुष के समान अपनी कमर बांध ले, मैं तुझसे प्रश्न करता हूँ और तू मुझे बता. அறையை கட்டிக்கொள் என்று சொன்னார். कमर बांधो. தீவிரமாக செயலாற்றுவதற்கு நீ வந்து தயாராக ரெடியாக. तो फुर्ती से काम करने के लिए तैयार हो जा. சர்வவல்லவரோட நீ வழக்காடிட்டு இருக்க வேண்டாம். अगर तू सर्वशक्तिमान परमेश्वर के साथ मुकदमा ஏன் मत लड़ा. இப்படி வாழ்க்கையில நடக்குது? मेरा जीवन में क्यों ऐसा हो रहा है? பலவிதமான துர்ச்செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்க. कई प्रकार की बुराई समाचार सुनते हैं. உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த துர்ச்செய்தியை உனக்கு வேதத்தை கொண்டு நீ நற்செய்தியாக மாற்று. अगर जो इस दुनिया में हो रहा
बुरा समाचार को तू अपने ये वचन के अनुसार भले समाचार बना दो। இந்த உலகத்திலே துர்ச்செய்தி நடந்து கொண்டிருக்கிற துர்ச்செய்தியை கேட்டு கேட்டு நீ டிப்ரஸ் ஆகாத. इस दुनिया की बुरा समाचार सुन सुनकर तू डिप्रेस मत हो। நம்முடைய தேவனுடைய மகத்துவம் என்ன? हमारा परमेश्वर का प्रताप क्या है? அதை நீ முதலாவது தெரிந்துகொள். पहले उन बातों को तू पहन ले। அவன் நண்பர்கள் சொல்றதை கேட்டுக்கொண்டு நீ தேவனுக்கு கோபம் ஊட்டி பேசாத. நீ अगर जो आयुब अपने मित्र जो कहने वाला उन बातों को सुनकर परमेश्वर को क्रोध मत करो। அவன் வழக்காடி கொண்டிருக்கிறான். ये मुकदमा लड़ रहा है। நம்முடைய மனது இந்த நாட்களிலே தேவனோடு வழக்காடி கொண்டிருக்கு. हमारा इस मन इन दिनों में परमेश्वर से मुकदमा लड़ता है। 100% வழக்காடி கொண்டிருக்கிறது. 100% हमारा मन मुकदमा लड़ता है। உலகத்தின் செய்திகளை கேட்டு வழக்காடி கொண்டிருக்கிறது. ये दुनिया के समाचार सुन के हम लड़ता है प्रभु से। அதாவது பல நண்பர்கள் போன் பண்ணுகிறார்கள், உறவினர்கள் போன் பண்ணுகிறார்கள், டிவி செய்தி கையிலே இப்போ வந்து ரெடியாக இருக்கு. मतलब कि मित्रों का फोन आता है, रिश्तेदार का फोन आता है, टीवी में समाचार देखता है, हाथ में भी फोन है। இதுல எல்லாம் செய்தி பார்த்துட்டு जो हाथ में है उसमें सब समाचार हम देखता है। இருதயம் கலங்கி போயிட்டு. इसलिए हमारा ये हृदय சர்வவல்லவரோடு நீ வழக்காடாதே. किंतु सर्वशक्तिमान परमेश्वर के साथ मुकदमा मत இரண்டாவது लड़। வசனம் சொல்கிறது, उनकी वचन कहता है சர்வவல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தியை படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் யார்? இவர்களுக்கு உத்தரம் சொல்ல கடவன் என்றார். क्या तू मेरे न्याय में व्यर्थ ठहराएगा? क्या तू आप निर्दोष ठहरने की मनसा से मुझको दोषी ठहराएगा? क्या तेरा बाबूपन परमेश्वर की तुल्य है? யோபு கர்த்தருக்கு பேதுருவான், இதோ நான் நீசன். आयुब ने परमेश्वर को कहता था मैं तो तुझ நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுவேன். मेरे वचन चौथा वचन चौथा, तब मैं भी तेरे विषय में मान लूंगा कि तेरी की दाहिना हाथ तेरा उद्धार कर सकता है। 3-4 वचनங்கள் ரெண்டே சேர்ந்து. तीसरा और चौथा, तब आयुब ने यहोवा को उत्तर दिया, देखो मैं तो तुझ हूँ, मैं तुझे क्या उत्तर दूं? मैं अपनी अंगुली ताक तले दबाता हूं। நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் விடாமல் பேசாதிருப்பேன். एक बार तो मैं कह चुका, परंतु और कुछ नहीं कहूंगा। அப்போதான் யோபுக்கு கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு அளிக்கிறார். तभी यहोवा ने आयुब के लिए अंकी में से उत्तर दिया, இப்போது புருஷனை போல் நீ அறையை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. तू अभी पुरुष के समान अपनी कमर बांध लो, मैं तुझसे प्रश्न करता हूं, तू मुझे बता। அறையை கட்டிக்கொள். कमर बांध दो। நீ நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கிக் கொள்ளும்படிக்கு என்னை குற்றம் சுமத்துவாயோ? क्या तू मेरे न्याय में व्यर्थ ठहराएगा? क्या तू आप निर्दोष करने की मनसा से मुझको दोषी ठहराएगा? தேவன் மேல் குற்றம் சுமத்துக்கு நீ யார்? अगर परमेश्वर पर दोषी ठहराने के लिए तू தேவ வார்த்தையின் மேல் குற்றம் சுமத்துக்கு நீ யார்? परमेश्वर के वचन पर दोषी ठहराने के लिए तू कौन है? ஊழியக்காரனை குற்றம் சுமத்துக்கு நீ யார்? और सेवक पर दोषी ठहराने के लिए तू कौन है? 9 தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ? 9, क्या तेरे बाबू में परमेश्वर के तुल्य है? தேவனுக்கு முன்பாக நீ புயத்தை பலத்தை காண்பி. अगर परमेश्वर के सामने तू अपना ये भुज पर को ये बल मत दिखा। தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ? क्या तेरे बाबू में परमेश्वर के तुल्य है? அவரை போல் இடி முழங்க சத்தமிட கூடுமோ? क्या तू उसकी सी बोली से गरज सकता है? இப்போது நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையின் கணத்தை தரித்துக் கொண்டு आप अपने को महिमा और प्रताप से सवार और ऐश्वर्य और तेज के वस्त्र पहन ले। நீ கவனிங்க, இன்றைக்கு இந்த நாள்ல செய்யக்கூடியது நாம் அறை கட்டிக் கொள்ள வேண்டும். अब ये दिन में क्या क्या करना है? केवल अपने कमर को बांधना है। முக்கியமான தேவனுடைய மகத்துவத்தை கொண்டு, अगर परमेश्वर के प्रताप के द्वारा, தேவனுடைய மகத்துவம், परमेश्वर के प्रताप, அந்த மகத்துவத்துக்கு விரோதமாக उस प्रताप के विरोध से நீ மகத்துவத்தை அணிந்திருக்கிறாய். तू प्रताप को पहन लिया है। மகிமையும் கனத்தையும் தரித்துக் கொள்ளு. और महिमा और तेज को भी पहन लो। அதுக்கு விரோதமாக உன் நண்பர்கள் மூலமாக, மனைவி மூலமாக அவதூறான வார்த்தை, தேவனுக்குமான வார்த்தை வந்துச்சு. अगर तेरे मित्र के द्वारा और तेरे पत्नी के द्वारा परमेश्वर के विरोध से कई समाचार तू सुनने पड़ा था। உலகத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செய்தியை கேட்டு अगर इस दुनिया के हजारों लाखों समाचार सुन के உனக்கு அகந்த வர வேண்டாம். तेरा मन की अहंकार 11ஆம் வசனத்துல அகந்தையை தாழ்த்தி விடுங்க. अगर 11 वचन में अपनी अहंकार को नीचा कर, பெருமையை மிதித்து விடுன்னு சொல்ற. और तेरे घमंडी को रौंद दो। அடுத்தது புதைத்து முகங்களை அந்தரகத்திலே கட்டி போடு. அடுத்தது சொல்றாரு,
உனக்கு விரோதமாக அதாவது பேசின अनेक வார்த்தைகள் எல்லாம் நீ கட்டி போடு. अगर जो जो तेरे विरोध से बातें किया था वो सारी बातों को बांध के रखो, எல்லாத்தையும் கட்டி போடு. सबको बांध के रख लो. தாழ்த்தி விடு, अगर झुका दे மிதித்து விடு, और रख दो, கட்டி போடு. नीचा कर. அல்லேலூயா. நீ செயல்படக்கூடிய காலம் இது. क्योंकि तू बुद्धि से काम करने वाला समय है. நீ அறை கட்டி கொண்டு நிற்கக்கூடிய காலம். तू कमर कस के खड़े होने वाला समय நீ है. தீவிரமாய் செயல்படுவதற்கு தயாராக இருப்பதற்கு நீ செய்யக்கூடிய காரியம் என்ன? अगर तू बुद्धि से काम करने के तैयार होने तू क्या कर? அகத்தை தாழ்த்தி விடு, तू घमंडी को नीचा कर, பெருமையை மிதித்து விடு. घमंडी को झुका दे. அதாவது நீ பேசின அவதூறான காரியங்கள் எல்லாம் கட்டி போடு. अगर जो जो तू बुराई बातें किया था सबको बांध के रखो. அந்தரங்கத்துல अनेक வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கு. अगर हम ऐसा अंदर की गई बातें करता था அதெல்லாம் கட்டி போடு. वो सभी को बांध के रखो. 14வது வசனம், 14 அப்பொழுது உன் வலது கை உனக்கு இரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். तब मैं भी तेरे विषय में मान लूंगा कि तेरे ही दाहिने हाथ तेरा उद्धार कर सकता. 14வது வசனம், அப்பொழுது உன் வலது கை உனக்கு இரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். तब मैं भी तेरे विषय में मान लूंगा कि तेरा ही दाहिने हाथ तेरा उद्धार कर सकता है. மீண்டும் கூட நீ எழுந்து நிற்பாய். फिर तू उठ के खड़े हो. உன் வலது கை உனக்கு இரட்சிப்பை உண்டு பண்ணும். तेरा दाहिने हाथ तेरा उद्धार करता है. உனக்கு இரட்சிப்பை உண்டு பண்ணும். मुझे दाहिने हाथ से நான் उद्धार மீண்டும் करता. அதாவது என்ன, உனக்கு வலது கை என்றால் பலம். दाहिने हाथ मतलब बल. மீண்டும் உனக்கு பலம் உண்டு. दोबारा तुझे बल मिलता நீ है. குறுகி போனவன் கிடையாது. अगर तू चुकने वाला नहीं है. யோபுவே, ए आयु, நீ குறுகி போல. तू ऐसे चुकते गिरने वाला नहीं. மீண்டும் வலது கை நான் உனக்கு இரட்சிப்பு உண்டு. दोबारा तेरे दाहिने हाथ के द्वारा तेरा उद्धार அப்படின்னா मिलेगा. மீண்டும் உனக்கு பலம் உண்டு. मतलब दोबारा तुझको बल मिलेगा. நான் உன்னை புகழுவேன். मैं तुझे मान लूंगा. ஆகவே அறை கட்டி கொண்டு எதை கொண்டு அறை கட்டணும்? इसलिए किन बातों के द्वारा कमर बांधना है? 10வது வசனத்தை வாசிப்போமா? 10 वचन. இப்போது நீ முக்கியத்துவம் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையும் கடத்தையும் தரித்துக் கொண்டு अब अपने की महिमा और प्रताप से सवार और ऐश्वर्य और तेज के वस्त्र पहन ले. நீ அப்படி அறையை கட்டிக்கொண்டு इस प्रकार अपना कमर बांध कर நீ அகந்தையை தள்ளி விட்டுட்டு सारी घमंडी को नीचा करके பெருமையை மீழ்ச்சி விட்டுட்டு अभिमान को झुका दे. உனக்கு ரோமா வந்ததெல்லாம் கட்டி போட்டுட்டு जो जो तेरे विरुद्ध आए सभी को बांध दो. நீ தீவிரமாக செயலாற்றுவா. पूर्ति से काम करने के लिए खड़े हो जा. அல்லேலூயா. हालेलुया. அறை கட்டி நின்னு बांध के खड़े हो जा. உனக்கு இந்த வேத பிரமாணம் சத்திய பிரமாணம். आमीन. तेरा ये सत्य का व्यवस्था. தேவ மகத்துவம்னா என்னங்க? परमेश्वर का प्रताप मतलब क्या? தேவ மகத்துவம், परमेश्वर का प्रताप, முக்கியமான மகத்துவம் मुख्य प्रताप. இந்த வேத மகத்துவம். ये शास्त्र है. தேவன் யார் என்று உள்ள மகத்துவத்தை நீ கண்டிருக்கிறாய். और परमेश्वर कौन है करके उस प्रताप को तू देख लिया है. இந்த மகத்துவத்தை इस प्रताप को சத்தியவன் கட்சியை கட்டிக்கொள். सत्य के कमर बांध. உன் மனதில கட்டு. तेरे मन पर உன் மனதின் அறையை சத்தியத்தை கொண்டு கட்டு. तेरे मन की कमर को सत्य के द्वारा बांध दो. இதை சொல்லி ஒரு மிருகத்தை சொல்லுகிறார். ये बोलकर प्रभु एक जानवर के बारे में ஒரு कहता है. பிரதானமான ஒரு 15 வசனத்துல வாசிங்க. 15 वचन में 15 வசனம் வாசிங்க. இப்போது பிகமத்தை நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்குறது போல அதையும் உண்டாக்கினேன், அதை மாட்டை போல் உடைத்தேன். उस जलवज को देखो जिसको मैंने तेरे साथ बनाया वो बैल के समान घास खाता है. ஒரு விசேஷமான ஒரு மிருகத்தை போய் கவனித்து பார்க்கிறது. एक विशेष जानवर के बारे में प्रभु खाता था. யோபுக்கு சொல்லுறார். अय्यूब के लिए खाता था. அது மாட்டை போல் உடைத்தேன். वो जानवर के समान बैल के समान घास खाता. அதோட பலம், அதன் இடுப்பிலும், அதன் வீரியம், அதன் வயிற்றின் நரம்பிலும் இருக்கிறது. देख उसकी गड्डी में बल है और उसके पेट के पट्टों में उसकी सामर्थ्य थी. இது தன் வாளை கேது மரத்தை போல் நீட்டுகிறது, அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது. वो अपनी पूंछ को देवदार के समान हिलाता है. उसकी जांघों की नसें एक दूसरे से मिली हुई है. அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. उसकी हड्डियां मानो पीतल की नलियां है. उसकी पसलियां मानो लोहे की बेड़े. அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. அதை உண்டாக்கினவருக்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். वो परमेश्वर का मुख्य कार्य है जो उसको सृजना और उसके निकट तलवार ली. காட்டுகளில் யாவும் விளையாடுகிற மலைகளுக்கு நீச்சலை விளைவிக்கும். नीचे पहाड़ों पर उसका चारा मिलता है. அது நிலையுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உலையிலும் படுத்துக் கொள்ளும். वो कमल के पौधों के नीचे रहता और नटखटों के आड़ में और कीच पर लेटा. தலைகளின் நிழல் அதை கவிழ்த்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். कमल के पौधे उस पर छाया करते हैं. वह नाले के बेट के वृक्ष से
गिरा रहता है। இதோ நதி புரண்டு வந்தாலும் ஓடாது। चाहे नदी की बाढ़ में हो तो भी वह ना घबराए। யோர்தான் நதியத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாது। चाहे यर्दन भी बढ़कर उसके मुंह तक आए परंतु वह निर्भय रहे। அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும்? மூக்கணாங்கையில் ஓடாத மூக்கை யார் குத்தக்கூடும்? जब वह चौकस होता क्या कोई उसको पकड़ सकेगा या फंदे लगाकर उसको नाथ सकेगा? ஒரு மிருகத்தை குறித்து விசேஷமாக அவருடைய கிரியை குறித்து சொல்கிறார்। विशेष रूप से एक जानवर के उसके कामों के बारे में प्रभु कहता है। பிகமோத் என்கிற ஒரு மிருகம், जलहंस नाम का जानवर, அதாவது அது அறை கட்டி கொண்டு நிற்கிறது। वो क्या करता है? खबर बांध के खड़ा हो। யோர்தான் நதி புரண்டு வந்தாலும் பயந்து ஓடாது। यदि नार्दन भी चढ़कर उसके मुंह तक आए யோர்தான் நதியத்திலே தண்ணீர் அதன் முகத்தில் மோதி அடிச்சாலும் அது அசையாது இருக்கும்। चाहे यर्दन भी चढ़कर उसके मुंह तक आए परंतु वह निर्भय रहेगा। உன் முகத்துக்குள்ளாக சிதறடிக்கிற மந்திரக்கானா अभी तेरे चेहरे के सामने सत्यानाश करने वाला आया क्या? ஒரு மிருகத்துக்குள்ளாக வந்திருக்கு। यहाँ एक जानवर के सामने आया था। அறுவடை காலங்கள்ல யோர்தான் நதி बारे में लिखा அது அறை கட்டி கொண்டு நிற்கக்கூடிய वो மிருகம்। खबर बांध के खड़ा होता है। யோர்தான் நதி புரண்டு வருகிறது, यर्दन नदी उनके मुंह तक आता है, பயந்து ஓடாது। वो निर्भय रहेगा। தண்ணீர் அது முகத்துல மோதினாலும் அது அசையாது இருக்கு। नदी के बाढ़ भी हो तो भी वो ना நாம் घबराए। பார்த்தோம், சிதறடிக்கப்படுகிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான்। हम वचन में देखा है सत्यानाश करने वाला हमारे चेहरे के सामने आ रहा है। இந்த நாட்களிலே உன் முகத்துக்கு முன்பாக பல பிரச்சனைகள் வந்து சிதறடிக்குது உன் சிந்தை। इन दिनों में तेरे चेहरे के सामने कई समाचार मुश्किल आकर तेरे मन को सत्यानाश உன் करता है, மனதை சிதறடித்துக் கொண்டிருக்கிறது। तेरे विचार को सत्यानाश करता है। இங்கே ஒரு மிருகம், பிரதானமான ஒரு மிருகத்தை சொல்லுகிறார்। यहाँ एक प्रधान जलगज के बारे में, जानवर के बारे में लिखा है। அது அறை கட்டி கொண்டு நிற்கிறது, ये खबर बांध के खड़ा हुआ है, பயந்து ஓடாது। ये निर्भय रहेगा। யோர்தான் நதியத்திலே தண்ணீர் 2000 டன் ஃபோர்ஸ்ல வருகிறது। 2000 टन फोर्स में ये पानी बहता है। அறுவடை காலத்துல யோர்தான் 2000 டன் ஃபோர்ஸ்ல வருமா? वो खट्टी के समय में यर्दन नदी 2000 टन फोर्स में அவ்வளவு வேகமா வந்தாலும் उतना पूर्ति से आने में भी அது அசராம அசையாது இருக்கு। वो निर्भय रहेगा। சிதறடிக்கப்படுகிறவன் सत्यानाश करने वाला உனக்கு முன்பாக, तेरे चेहरे के सामने, உன் முகத்துக்கு तेरे முன்பாக मुंह के सामने வருகிறான்। आ रहा। நீ அறை கட்டிக் கொண்டது, तो कमर बांध, அறை கட்டியாக கட்டிக்கொள்। वो अपने कमर உன் बांध, பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து। तेरे बल को बढ़ा दे, உன் மனதை அறையை நீ கட்டிக்கொள்। तेरे मन की कमर को बांध। நீ அவலத்திலே பெற்ற மகத்துவமான तू जो उस पर पाया वो प्रताप, வல்லமை, वो प्रताप और பரிசுத்த सामर्थ, ஆவியானுடைய வல்லமை, पवित्र आत्मा की பரிசுத்த सामर्थ, சத்தியம், पवित्र सत्य, இதை நீ தரித்துக்கொள்। इसको तू पहन लो। இந்த கணத்தை நீ அடைந்து கொள்। इस ऐश्वर्य को तू पहन लो। அதாவது இந்த அலங்காரத்தையும் மகிமையும் கணத்தையும் நீ தரித்துக்கொள்। ये ऐश्वर्य महिमा और प्रताप को तू पहन ले। இந்த அலங்கார மகிமை கணம் எங்க எதுல இருக்குது? ये மகத்துவம்। ऐश्वर्य महिमा தேவ तेज किस पर? மகத்துவத்திலே परमेश्वर के प्रताप क्या பரிசுத்தம் இருக்கிறது, पवित्र है, பரிசுத்த ஆவியை கொண்டு கிருபை வரைகள் இருக்கிறது, पवित्र आत्मा के द्वारा वरदान मिलते ஒரு हैं, கணம் இருக்கிறது। आधार है। இதை நீ தரித்துக்கொள்। इन बातों को तू पहन ले। இதை அனுபவிக்காம ये अनुभव नहीं बिना, நீ தரித்துக் கொள்ளாம ये पहना बिना, சபை இதை தரித்துக் கொள்ளும்। मंडली इन बातों को पहनना है। அல்லேலூயா। हालेलुया। தேவனுடைய மகத்துவத்தை, परमेश्वर के प्रताप को, முக்கியத்துவமான மகத்துவத்தை उसको मुख्य प्रताप, அலங்கரித்து மகிமையும் கணத்தையும் தரிக்கிறோம்। ऐश्वर्य और तेज को, महिमा को அதே पहन ले। மகத்துவத்துக்குள்ள அலங்காரம், அலங்கரிப்பு இருக்கிறது, उसके प्रताप के अंदर ऐश्वर्य है, அதுக்குள்ள மகிமை இருக்கிறது, उस पर महिमा है, கணம் இருக்கிறது। उस पर तेज है। அலங்காரம் என்றால் பரிசுத்த அலங்காரம், उसका अलंकार शोभा मतलब पवित्र शोभा, மகிமை என்றால் महिमा मतलब தேவனுடைய பிரசன்னம், परमेश्वर की प्रसन्नता, கணம், आदर, வரம், वरदान, கிருபை வரும்। अनुग्रह के वरदान, இதை நீ தெரிந்து கொள்ள ये முடியும்। सभी को तू पहन सकता है। முதலாவது நீ पहले तू 10வது வசனத்தில் சொல்லியிருக்கிற 10वां वचन के முக்கியமான अनुसार மகத்துவத்தால, उसी प्रताप के द्वारा, மகத்துவம் தேவனுடைய மகத்துவம்। परमेश्वर की प्रताप, அல்லேலூயா। हालेलुया। அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் இருக்கு தேவனுடைய उस மகத்துவம்। पुनरुत्थान के सामर्थ पर है परमेश्वर का सामर्थ। அதை தரித்துக் கொள்ள। उस बातों को तू पहन ले। நீ தரித்துக் கொண்டாலமானால் यदि तू पहन लेगा நீ வெட்கப்பட முடியாது। तू लज्जित नहीं होगी। நீ அதை தரித்துக் கொண்டாலமானால், तू यदि पहन ले तू, அல்லேலூயா, हालेलुया, இந்த ஒன்றை நீ தரித்துக் கொள்ளதான் காத்துக் கொண்டிருக்க। तो एक बात को पहन ले के बात छोड़ता ஒரு है।
மகிமையின் சரீரத்தை தரித்து கொள்ளத்தான் தேவ சபை காத்திருக்கிறது. एक परिपक्व शरीर को पहन लेने के लिए परमेश्वर की मंडली पाठ அவ இந்த நாட்கள் இருக்கக்கூடிய சோதனை காலம் இல்ல. अगर इन दिनों में आने वाले संकटों के समय சிலர் இருக்கிற முகத்துக்கு முன்பாக வந்திருக்கிறார். जो सत्य करने वाला हमारे मुंह के सामने आया है, அதுக்கு முன்பாக அறை கட்டி கொண்டு उसके पहले तू अपने कमर மனதை அறை கட்டி கொண்டு तेरे मन की कमर बांध के खड़े हो जा। அறை கட்டி கொண்டு என்றால் அர்த்தம் என்ன? मन की कमर बांधो मतलब क्या? மிருகம் சொல்கிற மிருகத்தை பார்க்கிறோம். ये जानवर को देखता है, மிருகம் அறை கட்டி கொண்டு ये जानवर अपना कमर बांध के खड़ा है। சில பேர் பயந்து ஓடுது. कई लोग ऐसे भय के अनुसार दौड़ रहा है। தேவனுடைய அன்பு பூரண அன்பு பயப்படவே தேவை. मैं सिद्ध प्रेम सारी भय को दूर कर देता है। முக்கியமானது தேவனுடைய அன்புங்க. मुख्य बात परमेश्वर का 1 யோவான் 4:18 சொல்கிறது, पहला यूहन्ना 4:18 அன்பிலே பயமில்லை, हमें सिद्ध प्रेम பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். प्रेम में भय नहीं है, सिद्ध प्रेम सारे प्रेम को दूर कर देता है। பயமானது வேதனை உள்ளது. अगर भय वेदना की बात है, பயப்படுவன் அன்பில் பூரணப்பட்டவன். जो कोई भय करता हो प्रेम में தேவன் सिद्ध नहीं, அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर प्रेमी அந்த தேவனுடைய அன்புக்குள்ளே மகத்துவம் இருக்கிறது. परमेश्वर प्रेम के अंदर प्रताप है। நீ அந்த அன்பின் மகத்துவத்தை நீ அடைந்தால், तो उस प्रेम की प्रताप को पाई हाथ தேவனுடைய அன்பை உன் இருதயத்திலே ஊற்றப்படும் போது यदि वो परमेश्वर का प्रेम तेरे मन में उंडेलते समय நீ அந்த நம்பிக்கையோட வெட்கப்படுத்தாது. ये आस्था तुझे लज्जित नहीं நீ करता। இருதயத்திலே பரிசுத்தாவியை கொண்டு தேவ அன்பு ஊற்றப்படணும். हमारे मन में पवित्र आत्मा के द्वारा परमेश्वर का प्रेम उंडेल, அதுதான் முக்கியமான மகத்துவம். वो ही मुख्य प्रताप। எதை பெற்றாலும் சரி कुछ भी पाने में भी பரிசுத்தாவின் மகத்துவத்தை பெற்றுக் கொள்ள पवित्र வேண்டும். आत्मा की प्रताप को पाने। அப்போஸ்தலன் பவுல் இந்த மண்பாண்டங்களை பெற்றோம் என்று मेरे சொல்கிறார். पौलुस ने कहा इसी मिट्टी के बर्तन में हम पाए, இருதயத்திலே பரிசுத்தாவியை ஊற்றணும். अपने मन में पवित्र आत्मा தேவ उंडेल, அன்பு ஊற்றப்படணும். परमेश्वर का प्रेम उंडेल, தேவ அன்பு ஊற்றப்படும் போது प्रेम उंडेल அந்த மகத்துவத்தினால उसी प्रताप के நீ द्वारा அலங்கரிக்கப்படுவாய். सोपान हो மகிமை जाएगा, உண்டாகும், महिमा हो जाएगा, கனம் உண்டாகும். आदर हो நீ जाएगा। அதை தெரிந்து கொண்டு पहन के இந்த பூமியிலே इस धरती में நீ தீவிரமாக செயலாற்ற पूर्ति से काम करने के लिए खड़े हो जाएगा, நீ ஆயத்தப்படு. तो तैयार हो जाएगा। ஹalleluya. हालेलुया। மனதை அறையை கட்டி इसलिए तेरे मन की कमर बांध। யோபு தன் மனதை அறையை கட்டி अय्यूब अपने मन की कमर को बांधा था। ரெண்டு விஷயத்தை பார்த்து நாம் முடிக்க போறோம். अभी हम दो बातों को देखकर खत्म करेंगे, நேரானாலும் பரவாயில்ல. समय होने में भी कोई இன்னைக்கு बात नहीं। இன்னைக்கு ஆராதனைக்குரிய நாள். आज आराधना का दिन है, நீங்க கவனிக்க வேண்டும். सुनिए। ரெண்டு விசேஷமான காரியம் நம்முடைய ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லுவேன். நாம் கிறிஸ்தவத்துல ரெண்டு விசேஷம் உண்டு. मैं पहले कई बार बोल चुका है, हमारे मसीहा के जीवन में दो ஒன்று विशेष இயேசு बात है। கிறிஸ்துவின் பிறப்பு, இரண்டாவது மரணம். एक मसीहा का जन्म, இந்த दूसरा उसका உலகத்துல मरण। பிறப்பு மரணம் ரொம்ப முக்கியம். इस दुनिया में जन्म और मरण दोनों बहुत मुख्य है, ரொம்ப முக்கியம். बहुत मुख्य। நம்ம கிறிஸ்தவத்துல हमारे मसीहा में முக்கியமான மதத்தை நம்ம சொன்னோம். मुख्य प्रताप क्या है? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, इस मसीह का जन्म, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் மரணம். दूसरा मसीह का இயேசு मरण। கிறிஸ்துவின் பிறப்பு விசேஷம் தான். उसका इस मसीह का जन्म भी இயேசு विशेष है, கிறிஸ்துவின் மரணம் इस விசேஷம். मसीह का मृत्यु भी विशेष है। True unchangeable things. तो இரண்டு वे மாறாத बदल விசேஷம். बात। எபிரேயர் 6:18 வாசிக்கிறோம். इब्रानी 6:18 இரண்டு மாறாத விசேஷம். दो वे बदल बात। அதனாலதான் நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கு. इसके हमारा आशा मिला, அந்த ஆத்ம நங்கூரம் அவர்தான் நமக்கு. वो हमारे प्राण की लंगर वही है। இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு காரியம் மாறாதது. इसलिए दोनों बात कभी नहीं बदलता, True unchangeable things. दो वे बदल बात। எபிரேயர் 6:18 எடுத்து வாசிக்கலாம். इब्रानी 6:18 வேகமாக எடுத்துக்கொள்வோம். चट से निकलेंगे। இரண்டு காரியத்தை எபிரேயர்ல இருந்து 6:18 நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவு வேணும் உயிரையா தேவன் அப்படி செய்தார். ताकि दो बेवजह बातों के द्वारा जिनके विषय में परमेश्वर का झूठ ठहराना होना है, टुटगा से हमारा ढाढ़स बच जाए, जो शरण लेने की इसलिए दौड़ेंगे की उस आशा को जो सामने रखी हुई। இரண்டு மாறாத விசேஷித்து दो बेबदल बात। அதுதான் நமக்கு நம்பிக்கை, நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. उसी आशा हमारे प्राण के लिए ऐसे लंगर है जो स्थिर से स्थिर है और बढ़दाते की तक நமக்கு முக்கியமான மகத்துவம் என்ன? हमारा मुख्य प्रताप क्या है? இரண்டு காரியம் இருக்கிறது. दो बात है, ஒன்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, एक यीशु मसीह का जन्म, இரண்டு இயேசுவின் மரணம். दूसरा उसका मरण, இயேசு உயிர்த்தெழுந்தார். यीशु को हुआ। True unchangeable things. दो बेबदल बात, இரண்டு மாறாத விசேஷங்கள். दो बेबदल बात। இது மனம் நமக்கு வேணும். இந்த மனதுல இது ரெண்டு வரணும். ये दोनों बात हमारे मन में आना। ஹalleluya. हालेलुया। இந்த மனதை ये अपने मन को, இந்த மனதை அறையை யாரும் பிரிக்க முடியாது. तभी हमारे मन की कमर को कोई नहीं अलग कर सकता। எதுவும் நமக்கு இந்த किसी भी உலகத்தில் वस्तु हमें ऐसे अलग नहीं कर सकता। ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु की மகிமை. आज्ञा महिमा। இயேசு
கிறிஸ்துவின் பிறப்பு இறப்பையும் நாம் பார்த்து சொன்னோம். यीशु मसीह के जन्म और मृत्यु के बारे में देखेंगे. சாதாரண இயேசுநாதரோட தீர்க்கதரிசனங்களை கேட்டவர், தீர்க்கதரிசன புத்தகங்களை வேதத்தை அறிந்தவர்கள் ஏராளமாக இருந்தாங்க. तो ये सत्य को जानने वाले लोग बहुत लोग हैं. இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக और यीशु मसीह के जन्म के पहले வேதபாரகர்கள் और सदुसियों, அல்லேலூயா, पंडितों, வேத பிரதியை வைத்திருந்தவர்கள், जो ये शास्त्र का नकल रखा था वो पंडितों, ராஜாக்கள், राजाओं, எல்லாருக்கும் தெரியும். सभी को मालूम है. இயேசு மீகா புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல இயேசு பிறக்க போகிறார்னு எல்லாருக்கும் தெரியும். और मीका पुस्तक में 5वां अध्याय में यीशु के जन्म के बारे में लिखा था. எல்லாருக்கும் தெரியும். सभी को ये बात जानना था. இயேசு பிறக்க போகிறார். यीशु का जन्म होने वाला है. அதாவது யூதேயா தேசத்துல यहूदा के देश பெத்லெகேம்ல, बेथलेहम, யூதாவின் பிரபுக்களின் சிறியதல்ல, यहूदा के बेथलेहम तो छोटा नहीं है. என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபுவிடத்தில் பிறக்குவார் என்ற தீர்க்கதரிசனம் மீகா 5:2 இருக்கு. मीका 5 दूसरा में लिखा है, बेथलेहम प्रभुता यदि तो ऐसे छोटा है यहूदा के हजारों गिना नहीं जाता, क्योंकि वो जन्म होने वाला. எல்லாருக்குமே தெரியும். ये बात को सभी को मालूम है. எல்லா ஆசாரியர்களுக்கு, सारी याजकों को, வேதபாரகர்களுக்கு, सारी पंडितों को, ராஜாக்களுக்கு, सारी राजाओं को, எல்லாருக்கும் தெரியும். सभी को मालूम था. ஆனா परंतु இயேசு கிறிஸ்துவை முதலாவது யார் பார்த்தா? यीशु मसीह को पहले कौन देखा था? மேய்ப்பர். गडेरी लोग, அன்னைக்கு அற்பமாக எண்ணப்பட்ட उन दिन की तुच्छ जाने गए लोग, அவர்கள் தான் முதல்ல उन பார்த்தாங்க. लोग को पहले देखा था. இவங்களுக்கெல்லாம் முதல்ல தெரியும். ये सभी को पहले तो मालूम है, முதலாவது தெரியும். पहले मालूम है எங்க பிறப்பா? कहाँ जन्म हुआ? பெத்லெகேம்ல. बेथलेहम. எல்லாருக்கும் தெரியும். सभी को मालूम. ஆனா நீ கவனிங்க, परंतु सुनिए, அடுத்த மூமெண்ட்ல பார்த்தது யாரு தெரியுமா? उसी समय सबसे पहले कौन देखा? சாஸ்திரி வாரா. शास्त्री लोग आ रहा. பெத்லெகேம்ல இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தாங்க. और जो बेथलेहम पर यीशु का जन्म होता था, ஏரோது ராஜாவோட நாட்களை யூதேயா. हेरोद राजा के दिनों में वो वक्त पर யூதேயா பிறந்தவர் எங்கே? கிழக்கில் ஒரு நட்சத்திரம் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். எருசலேம் வந்தான். जो जन्म हुआ यहूदियों का राजा कहाँ है, हम उसको दंडों करने आए. எனக்கு தெரியும் பெத்லெகேம்ல தாவீதின் ஊர்ல இயேசு பிறப்பார். क्योंकि ये सभी लोग जानना था बेथलेहम नगर पर, दाऊद के नगर में यीशु का जन्म होने वाला. ஆனா परंतु இந்த சாஸ்திரி ये शास्त्री लोग 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 साल के बाद இயேசுநாதர் பிறந்தது எங்க? यीशु का जन्म कहाँ हुआ? அந்த மேய்ப்பர்களுக்கு 3 அடையாளத்தை சொன்னார். वो गडेरियों के लिए 3 चिन्ह बताया था. ஒன்று துணியில एक वो कपड़े में लिपटेंगे, சுத்தி இருக்கும், कपड़े में लिपट के रखेंगे, முன்னணியில் கிடைக்கப்பட்டது. और सामने रखा हुआ. அல்லேலூயா. हालेलुया. முன்னணி சொன்னா இது மாட்டு தொழுவத்துல இயேசுநாதர் பிறக்கலங்க. சும்மா இது தெரியாம தெரியாம பேசுறேன். மாட்டு தொழுவத்துல பிறக்கல. அன்னைக்கு கழுதைகள், கோவேரி கழுதைகள் முன்னணி. நம்ம ஊர்ல மாட்டு தொழுவம் பின்னால இருக்கும். முன்னணியத்துல हालेलुया. இது விசேஷமான முன்னணியில பிறந்தார் இயேசு. அல்லேலூயா. இயேசு நம்ம ஊர்ல மாட்டு தொழுவம் எங்க இருக்கும்? हमारे गांव में वो गाय बैल बांधने वाला जगह कहाँ रहेगा? घर का पीछे रहेगा, आगे रहेगा? बैल के पीछे. இயேசுநாதர் முன்னணியில பிறந்தார். हमें यीशु आगे जगह पर जन्म. அந்த சரித்திரத்துல மாடுகள்லாம் கிடையாது. वहाँ चरित्र में गाय बैल नहीं था. கழுதை. वो गधे है. கோவேரி கழுதைகள் சுமக்கிறது விசேஷமான கழுதைகள். गधे जो बोझ उठाने वाले गधे था. முன்னணியில குதிரை கழுதை அங்க ऐसे घोड़ा गधे था. முன்னணியில பிறந்தார். वो आगे की जगह पर जन्म हुआ. மாட்டு தொழுவத்துல பிறந்தார். நம்ம இந்தியால மாட்டு தொழுவத்துல பிறந்தார். மாட காமிச்சு மாட்டு और தொழுவத்துல. भारत में गाय बैल की जगह पर जन्म हुआ. சரித்திரத்தை பார்த்தா மாட்டு தொழுவத்துல பிறந்தார். चरित्र में देखेगा तो गाय बैल का जन्म. மாட்டு தொழுவம் பின்னால கொஞ்சம் வாடை அடிக்கும் அந்த பிறந்திருப்பார். गाय बैल का बांधने वाला जगह पीछे रहेगा. நம்ம ஊர்ல பின்னால தான் இருப்பான். हमारे गांव में वो जगह पीछे रहता है. வசனம் சொல்லுது अगर वचन कहता है ஒரு अடையாளம் முன்னணியில். एक चिन्ह है आगे. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவது दूसरा துணியில் புகுந்திருக்கும். वो कपड़े से लपट कर रखी. மூன்றாவதாக तीसरा தாவீதின் ஊரிலே பிறந்தார். दाऊद के नगर में. இந்த செய்தியை தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொல்றாங்க. ये समाचार को फरिश्ते लोग आपके कड़ेरी लोग को बताया. நம்ம லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். लूका सुसमाचार में हम ये லூக்கா 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். लूका दूसरा अध्याय. இங்க படிக்க வேண்டாம். अभी पढ़ते समय नहीं. அத சொன்ன உடனே वो करते समय அவரை பார்க்க வேண்டும்படியாக उसको देखने के लिए இதை கவனிக்க வேண்டும். सुनिए
உடனே அவங்க தீவிரமாக வந்திருக்காங்க. वो लोग फुर्ती से आया. இத சொன்ன உடனே ये जब समाचार मिला तुरंत 15வது வசனம் 2:15 दूसरा 15 தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பு முன்னணி கிடத்திருந்த பிள்ளையும் கண்டார்கள். जब सबको उनके पास से सोच से चले गए तो गडेरियों ने आपस में कहा आओ हम बेथलेहम जाकर ये बात को जो हुई है और जिस प्रभु ने हमें बताया देखें. और उन्होंने तुरंत जाकर கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்டாரே சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினாங்க. उन्हें देखकर उन्होंने वो बात को जो इस बालक के विषय में उनसे कही गई है प्रकट की. மேய்ப்பரால் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். और जब सुनने वाले उन बातों से जो गडेरियों उनमें से कही थी आश्चर्य की. நீ கவனிங்க. सुनिए 3 அடையாளம். 3 चिन्ह है. மந்தை மேய்ப்பர்கள் சொன்னது 3 அடையாளம். जो गडेरियों के लिए कहा था 3 चिन्ह. தீவிரமாக तुरंत अर्थ என்னங்க? अर्थ क्या? செயலாற்றுவதற்கு தீவிரமாக அறையட்டி வந்துட்டான். ये दिन क्या किए तुरंत काम करने के लिए अपने मन की खबर बांध के आया था. தீவிரமாக செயலாற்றி ஆயத்தமா வந்துட்டாங்க. वो पूर्ति से काम करने के लिए तैयार होकर आया था. அவன் கொடுக்கிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. अगर वो लोग कुछ देने के लिए வயல்வெளியில இருந்து உடனே புறப்பட்டு வாரான். क्योंकि वो लोग वो खेती से तुरंत निकल कर आता था. பொன்னோ வெள்ளியோ வெள்ளை போலமோ ஒண்ணும் கிடையாது. अगर ना कुछ सोना चांदी का द्रव्य नहीं था. அவங்க என்னன்னா பொன் என்னெல்லாம் பண்ணாங்க? वो பொன் தூபம் வெள்ளை போலத்தை யாரு பண்ணா? சாஸ்திரி. लेकिन वो शास्त्री लोग क्या क्या ले आया था? सोना और कंद्रस. அப்பல அதை கேட்கற प्रभु उन बातों को नहीं माना था. இவங்க கணமா ஒரு கணமன வந்தாங்க. ये लोग आदरणीय के अनुसार आया था. அவரை பார்ப்பதற்கு வந்தாங்க. उनको मिलने के लिए आया था. அது சொன்ன உடனே अगर वो जो कहा था तुरंत தேவன் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर इन दिनों में तुमसे बातें करता. சொன்ன உடனே தீவிரமாக जब समाचार मिला तुरंत உடனே அவரை பார்ப்பதற்காக तुरंत मिलने के लिए आया. 3 அடையாளத்தை தான் அவன் சொன்னான். केवल 3 चिन्ह मिल रहा है. ஒன்று முன்னணி, एक आगे और कपटे में दाऊद के नगर. தீவிரமா புறப்பட்டு வந்தான். कूटे से तुरंत आया था. देख रहा ரீச் ஆயிட்டான். तुरंत पहुंच गया. அந்த மூமெண்ட்ல அங்க ரீச் ஆயிட்டான். उसी समय उसी जगह को पहुंच गया. ஆனால் परंतु சாஸ்திரிகள் 2 வருஷம் கழிச்சு வந்தான். ये शास्त्री लोग 2 साल के बाद आए. तो உனக்கு தான் பிறந்துட்டான் நட்சத்திரத்தை நீ பாத்தியா? वो तो प्रभु का जन्म होने के तुरंत तारा का देखा है तू. அவர் பிறந்த உடனே நட்சத்திரம் வந்து கிழக்குல உதிச்சிட்டு. जब वो जन्म हुआ तुरंत पूर्व में नक्षत्र आया. இதுக்கு விளக்கம் கேட்கிறதுக்கு எருசலேம் போறியா? ये क्या कुछ बातों को सुनने के लिए हेरोद राजा के पास डिले देर हो गई. ஆசாரியர்கிட்ட போடுறான். याजकों इकट्ठा होता था. ஆசாரியர்கிட்ட வேதபாட்டெல்லாம் கேட்கறான். याजकों पंडितों के पास कुछ नहीं நம்ம लगा. வேதம் சொல்லுது शास्त्र ऐसे कहता है. நீ மேல பார்த்துட்டு போறோம். अगर तू आकाश के तारा को देखे तो आना तुरंत. 2 வருஷம் 2 साल அவன் வழிநடத்தி उनका अगुवाई करके அப்ப அவனுடைய தேவ வழிநடத்தல எல்லாம் விட்டுட்டான். ये परमेश्वर का अगुवाई को छोड़ दिया. அது மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் मत्ती दूसरा अध्याय எடுத்து வாசிக்கலாம். पढ़ेंगे. மத்தேயு வேகமாக மத்தேயு சுவிசேஷம் मत्ती दूसरा अध्याय 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 9वां 10வது வசனம். 10वां. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நெருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. राजा के पास उनके चले गई और जो तारा उन्होंने पूर्व से देखा था वो उनके आगे आगे चला और जहां बालक था उस जगह के ऊपर पहुंचकर टकरा गए. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷப்பட்டார். उस तारे को देखकर उसी अधिक आनंदित हुई. வீட்டுக்கு போய் மரியாதை கண்டு சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷத்தை திறந்து பொன்னையும் தூவரத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையா கொடுத்தார். उन्होंने उस स्थान में पहुंचकर उस बालक को उसकी माता मरियम के साथ देखा और मुंह के बल गिरकर बालक को प्रणाम किया और अपना अपना तैला खोलकर वो सोना लोबान और कंदरस की भेंट चढ़ाया. ஏரோது சொல்லி அனுப்பிச்சா நீ பிறந்ததை விசாரிச்சுட்டு எனக்கு உடனே தகவல் கொடுப்பான்னு. वो राजा हेरोद ने बोल रहा था तू जाके देखना फिर मुझे आके समाचार बताना. ஆனா இவனை தேவதூதன் வந்து வேற வழியா நடத்தி. परंतु ये तीनों को वो परिस्तों ने दूसरी जगह से अगुवाई कर दी. ஏரோது கணக்கு போட்டான். ये हेरोद ने सब பிறந்த நாள் என்ன? वो जिस दिन நட்சத்திரம் உதிச்சது என்ன? तारा कभी हुआ था. 2 வருஷம் ஆச்சு. 2 साल हो गया. 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள கொல்lu. जो 2 साल का लड़का सभी को मार डाला.
2 வருஷமா இருக்கு இந்த யாருந்த சாஸ்திரி போறாங்க. ये शास्त्री जानने के लिए 2 साल हो गए. அது எங்க போய் பார்த்திருக்கான்? कहां जाके देखा? 2 வருஷம் ஆச்சு. 2 साल हो चुका. உன் அறிவு तेरा ये बुद्धि பூமியிலே பார்த்துட்டு போகுது. दुनिया पृथ्वी को देखता है. नीचे झुक के देख रहा है. अबे நீ மேல பார்த்து போணும். तू ऊपर की खोज में நட்சத்திரம் உதிச்சது. तारा तो हुआ है. கடைசி பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நான் வழி நடத்திட்டு. बालक जिस जगह पर है तुझे अगुवाई किया था. சுத்தி அடங்க. ये लोग ऐसे घुमा घुमा के फिराता. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். जो बुद्धि ज्यादा है उसका वेदना. அவர் என்ன சொன்னாரோ वो जो कहता था அப்படியே செய். वैसे करो. 3 காரியத்தை சொன்னாரு. 3 बात को कहता था. அவன் எளிமையாக தாழ்த்தி அவன் போறான். वो कड़ेलिया अपने को नम्र बन के आया था. இல்ல எனக்கு ஒரு சாஸ்திரி வேத சாஸ்திரி. नहीं हम लोग तो வானத்தை ஆராய்ந்த சாஸ்திரி. हम लोग आकाश के बारे में कहने वाला पंडित लोग हैं. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். जो बुद्धि ज्यादा है उसको वेदना भी ज्यादा. हम कोई வேதபாரட்ட போய் கேட்டா वहां जाके वो पंडित राजा के போறான். राजा के पास कहा. நான் அவங்க ஏப்ரலுக்கு பத்தி பார்க்கறேன். फिर वो लोग नहल के निकाल के देख रहा था. சில இந்த உலகத்தின் செய்தி போய் கேட்டுட்டு இருக்காதீங்க. अगर कई दुनिया के समाचार का समाचार உங்களுக்கு தேவன் என்ன பேசிக் கொண்டிருக்கார்? मुझे परमेश्वर क्या करता है? தேவன் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? तेरे लिए परमेश्वर क्या करता நீ है? மேல பார்த்துட்டு போ. तू ऊपर देख के जा. மேலானவரை நாடுங்கள். ऊपर की वस्तु की खोज में हो. பூமிக்குள்ள அல்ல. की खोज में नहीं. அவர் உயிர்த்தெழுந்த எழுந்தவருடைய ஸ்தானத்தை நாடு. वो पुण्यवान हुए उसी वस्तु के खोज में हो. கொலோசியர்கள் நிருபம் कुलुसियो 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय 1-2 வசனத்தை வாசிக்கலாம். कुलुसियो நீங்கள் கிறிஸ்துவுடைய எழுந்ததினால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்துள்ள மேலானவரை நாடு. कुलुसियो तीसरा पहला अध्याय. जब तुम मसीह के साथ खिलाए गए तो स्वर्गीय वस्तुओं की खोज में रहो जहां मसीह विद्वान है और परमेश्वर की दाहिनी ओर पर जाओ. பூமி உள்ளவர்கள மேலானவரை நாடுங்கள். पृथ्वी की नहीं पर स्वर्गीय वस्तुओं पर ध्यान रखो. மேலானவரை நாடு. स्वर्गीय वस्तुओं के ध्यान रखो. அதை விட்டுட்டு கீழே போறோம். अगर वो छोड़ के नीचे देखता விரோத ராஜாட்ட போறோம். विरोध राजा के पास அங்க என்ன வேதபாரகர்கள் எல்லாத்தையும் இங்க ஆராய்ச்சி பார்த்தாங்க. और वहां के शास्त्रियों पंडितों सब कुछ छांच कर देख रहा था. முதலாவது தேவன் நம்மோட பேசுற காரியத்தை அவரை சேர்ந்து கொள். पहले तो परमेश्वर तुझसे बातें किया उससे संगति बनो. அடுத்த மூமெண்ட்ல அங்க போய் பார்க்கறாங்க. तुरंत जाकर देख रहा था. பிறந்த உடனே குழந்தையை பார்க்கிறதுக்கும் 2 வயசுல பார்க்கறதுக்கும் வித்தியாசம். जो बच्चा जन्मा होता है तभी जाकर देखना और 2 साल में देखने देर हो गई. அவர் அறை கட்டி கொண்டு போய் போகிறார். ये पहले जो कहता अपना मन की தீவிரமாய் போகிறார்கள். अपना कमर बांध कर फूटी से कहता. எவ்வளவு தீவிரமா போனாங்க. कितने फूटी से गया. தேவன் இந்த நாட்கள் உங்களை தீவிரமாக அறை கட்டி கொண்டு சொல்கிறார். परमेश्वर तुम्हें तुम्हें कहता है तू अपनी कमर को बांध दो फूटी. அறை கட்டி கொண்டு போ. फूटी से कमर बांध कर जा. இன்னொருத்தர் இருக்கிறாரு சிமியோன். और सिमियोन समोन ஆலயத்துல அவர் இருந்தால் பரிசுத்தாவினர் அவர் மேல இருந்தார். वो कलीसिया में था पवित्र आत्मा उस पर था. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 வசனம் சொல்கிறது. लूका 2:25 சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியுள்ளவனாக இஸ்ரவேல் ஆறுதல் வர காத்திருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். यरूशलेम में समन नामक एक मनुष्य था. वो मनुष्य धर्मी और भक्त था और इस्राएल के शादी के बाद छोड़ रहता था और पवित्र आत्मा उस पर था. அசோனான் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டார் என்று பரிசுத்தாவினால் அவனுக்கு அறிந்தது. और पवित्र आत्मा की तरफ उसको प्रकट हुआ था कि जब तक तू प्रभु मसीह को देखना लगे तब तक तू அவர் பார்க்காம நம்ம சாக மாட்டேங்க. अगर मसीह को देखा बिना मैं नहीं जाऊं. எனக்கு ஆண்டவர் பேசிருக்கார். मुझे परमेश्वर बात कर दिया. வீர வசனம் பேசுறாங்க. वैसे कई भी सूरवीर का वचन कहने वाले लोग. இவர் இயேசுநாதர் எப்ப பார்த்தாரு? ये यीशु को कभी देख रहा था. இயேசுநாதர் பிறந்த உடனே எவ்வளவு தீவிரமா போயிருக்கணும். ये तुरंत जाने वाला था. जाना चाहिए था. இவர் பிள்ளை பிறந்து எத்தனாவது மோசே 22ஆம் வசனம் சொல்கிறது. 21ஆவது வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளை வித்தியாசனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பத்தியாகும் முன்னே தேவதூதரால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசே நியாயப்பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது அந்த முதல் பிறந்த ஆண்களிலேயே கர்த்தருடைய பரிசுத்தம் பண்ணப்படும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி எழுதியிருக்கபடி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டு வந்தாங்க. जब 8 दिन पूरे हुए और उसके कितने समय आया तो उसका नाम यीशु रखा गया और स्वर्गदूत ने उसके पेट से आने से पहले कहा था. जब मूसा की व्यवस्था के अनुसार उनके सुत होने की थी पूरे ऋतु में वो यरूशलेम के लिए गए और प्रभु के सामने लाए. ये सिमियोन என்ன பார்த்தாங்க? ये समोन कभी देख रहा था.
உடனே தீவிரமா இருக்கணும். कितना पूर्ति से काम करना, खड़ा होना. பரிசுத்த ஆவி பெற்றவர்களுக்கு தீவிரம் இல்லாம இருக்கு. एक तो पवित्र आत्मा पर झूठ ஆவி அவித்து போடாதீர்கள். हमें तुम्हारा जो पाया हुआ आत्मा को शोक मत करो. பரிசுத்த ஆவியை பெற்றவர் पवित्र आत्मा पाया व्यक्ति இதை கவனிக்க வேண்டும். सुनिए, இவர் எப்ப பார்த்தான்? ये कभी देखा, இவர் எப்ப பார்த்தாரு? ये कभी देखा. 8ஆம் நாளா பார்த்தாரு? हाँ, இல்ல, 40 நாள் கழிச்சு பார்த்தாரு. 40 நாள் கழிச்சு பார்த்தாரு. 40 दिन के बाद देखा. அதாவது 33 பிளஸ் 8, அதாவது 33 நாள் வந்து சுத்திகரிப்பு நாள் வந்து அவங்களுடைய நாள். லேவியர் வேதம் சொல்கிறது பிரமாணத்தில் லேவியர் 12:3 நாள். லேவியர் 12ஆம் அதிகாரம் लेवी व्यवस्था 12 3 நாள். तीसरा 14 எடுத்து வாசிக்கலாம். पढ़ेंगे. 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3 நாள். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாய் இருக்கும் நாட்களிலே சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளில் அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் வித்தியாசம் பண்ண கிடவது. फिर यहोवा ने मूसा से कहा, इस्राएल से कहे, जो स्त्री गर्भवती होकर लड़के को जन्म देती है तो वह 7 दिन तक अशुद्ध रहेगी. லேவியர் 12ஆம் அதிகாரம். जिस प्रकार वह ऋतुमती होकर अशुद्ध प्रभाव करती और 8वें दिन लड़की का खतना किया जाए. பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. फिर वो स्त्री अपने शुद्ध करने वाले रुधिर में 33 दिन रहे और जब तक उसने शुद्ध हो न जाने के दिन पूरे हो न हो तब तक वह न तो किसी पवित्र वस्तु को छुए और न पवित्र स्थान में प्रवेश करे. அப்ப எத்தனை நாள்? 40 நாள் கழிச்சு. इसका मतलब हिसाब करो अभी कितना दिन है? 40 दिन हो गया. 40 நாள் கழிச்சு வர. 40 दिन के बाद ये समूह आया. 40 நாளுக்கு அப்புறம் 40 दिन के बाद இந்த சூனியம் பாரு. ये समूह बालक को देख रहा था. அவன் 2 வருஷம் கழிச்சு वो शास्त्रियों 2 साल के बाद देखा है. இவர்கள் யாரு? எல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள். ये सभी लोग शास्त्र को अच्छी रीति से जानते காத்திருந்தவர்கள். वो पाठ चुनते रहने वाले लोग தீவிரமாக பற்றிருக்க வேண்டும். पूर्ति से आना चाहिए था. அறை கட்டப்பட்டிருக்க வேண்டும். मन कमर का बांधना चाहिए था. நிறைய நம்முடைய வேதத்தை கேட்டிருக்கோம், அறிஞ்சிருக்கோம். हम भी कई लोग शास्त्र को सुना है, जाना है, ஆனா வீட்ல எப்படி தீவிரமாக நமக்கு पर तो हम अपने घर के अंदर कैसे உன் மனதில் அறையை கட்டிக்கொள். तो अपने मन की कमर बांध दो. லேட்டாக कितने देर होने में காத்திருக்கு पाठ छोड़ने में पाठ இந்த லாக்டவுன் எப்போ திறக்கும்? लॉकडाउन कभी இந்த லாக்டவுன் எப்போ लॉकडाउन திறக்கும்? कभी ஒரே சிந்தனை. ऐसे ये विचार ஒரே சிந்தனை. ये विचार இந்த லாக்டவுன் எப்போ திறக்கும்? ये लॉकडाउन कभी எப்போ நம்ம சுதந்திரமா சொல்றோம்? कभी हमारा स्वतंत्र இதுதான் சிந்தனை. ये विचार. உனக்கு ஆண்டவர் பேசிருக்க வார்த்தை என்ன? तुझे प्रभु क्या वचन के द्वारा बात किया? அதற்கு தீவிரமாக நீ அறையை கட்டிக்கொள். उस पर तू बुद्धि से मन बांधो. எவ்வளவு வேதத்தை அறிஞ்சவர்கள் कितना शास्त्र को जाने वाले लोग कितना तेज से आए. இயேசுனுடைய தாய்க்கு முதல்ல உயிர் தெழுந்து தரிசனம் பண்ணாரா? अगर यीशु के माता के मरियम के लिए पहले पुण्यतनों का दर्शन दिया क्या? நீ சீசருக்கு முதல்ல தரிசனம் பண்ணா? और अपने चेले लोग के लिए पहले दर्शन दिया था. யாருக்கு முதல்ல தரிசனம்? किसको पहले दर्शन हुआ? இயேசு உயிர் தெழுந்தார். यीशु पुण्यतन हुआ. எல்லாம் ஓடிட்டாங்க. கல்லறை வரைக்கும் கூட வந்தாங்க. सभी लोग भाग गए. कब्रिस्तान கல்லறை वரைக்கும் வந்தாங்க. एक स्त्रियां कब्रिस्तान तक आया ஓ था. ஆவேசம்னு அலறி ஓடிட்டாங்க. अगर वो दुष्ट करके 7 பிசாசை துரத்தின மகதலேனா மரியாள் தான் முதல்ல தரிசனம் பண்ணாங்க. जो 7 शैतान को बहाया था वो मगदलेना मरियम के लिए पहले दर्शन दिया था. மார்க்கு சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 अध्याय 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 9 वचन. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதலாக தரிசனமானார். सबसे पहले दिन भोर होते ही वह जी उठकर पहले मरियम मगदलेनी को அவரிடமிருந்து அவர் 7 பிசாசை துரத்தியிருந்தார். அவர் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்களுக்கு துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்திலே போய் அந்த செய்தியை அறிவித்தார். जिसमें से उसने 7 दुष्ट आत्माएं दिखाई दी. उसने जाकर यीशु के साथियों को जो शोक के डूब गए थे और रो रहे थे सुसमाचार दी. பிறந்த செய்தியும் ये जो जन्मा की உயிர்த்தெழுந்த செய்தியும் और पुण्यतान की முதலாவது அறிவித்தவர்கள் யார்? पहले किसी को बताया था? இந்த உலகத்தில் அற்பமான எண்ணப்பட்ட, जो कोई इस दुनिया में तुच्छ गिना गया वो लोग. அதாவது உறுதியாக அவங்க
என்னத்தை என்ன கட்டி கொண்டு இருந்தார்கள்? அல்லேலூயா. அறை கட்டி கொண்டு நிற்கிறாங்க. क्योंकि वे लोग अपना कमर बांध के, அது முக்கியம் இல்ல. मुख्य नहीं। எனக்கு நான் வேதத்தை இத்தனை வருஷம் விசுவாசி, जो मैं इतना साल की विश्वास, நான் இத்தனை காலங்கள் இத்தனை வருஷமா நான் வேதத்தெல்லாம் அறிஞ்சவன், इतना साल में शास्त्र को सब जान लिए, நான் எவ்வளவு செய்திகளை ஆழமா கேட்டிருக்கேன். कितना गहरा वचन இந்த காலத்திலே நீங்கள் அறை கட்டி கொண்டு நிற்க வேண்டும். इन दिन में तू कमर बांध के தேவன் அனுமதிக்கப்பட்ட இந்த காலத்துல परमेश्वर जो सौंपा था इस समय में நீங்கள் அறை கட்டி கொண்டு தீவிரமாக நிற்க வேண்டும். कमर बांध के पूर्ति से तैयार हो जा। அந்த தீவிரமாக நின்றார். ये पूर्ति से तैयार हो जा। மேற்பொருள் தீவிரமாக அறை கட்டி गडेरिया पूर्ति से कमर बांध कर आया। மதலேனா மரியா मगदल मरियम யாரும் இல்லங்க, कोई नहीं था। எவ்வளவு அறை கட்டி கொண்டு அங்க நிற்கிறாங்க. कितने कमर बांध कर அந்த கல்லறை நிற்கிறார். वो कब्रिस्तान में, அங்கதான் நமக்கு முதல்ல தரிசனம். वहां उनको पहले दर्शन दिया। அவர்தான் முதல்ல நற்செய்தி சொன்னார். वो ही पहले भलाई வேற समझ। மத்த சீசர்கள் எல்லாம் பயந்து போய் வீட்டை அடைச்சிட்டு இருந்தாங்க. बाकी चेले लोग डर के मारे घर के अंदर बैठा था। எப்படி நம்ம கொரோனால வீட்டை அடைச்சிட்டு இருக்கோம், जैसे हम कोरोना के डर के பயந்து मारे, போய் இருக்கிறோம். हम जैसे डर के मारे बैठता, என்ன நடக்குமோ, क्या होने वाला, எனக்கு இப்ப என்ன நடக்குமோ, अभी मुझे क्या होने वाला। மனதிலே அறையை நீ இந்த நாட்களை கட்டிக்கோ. इन दिनों तो अपने मन की कमर को बांध दो। மதலேனா மரியா மனதின் அறையை கட்டிக்கொண்டு நிற்கிறார். मरियम मगदली ने अपने मन की कमर बांध के खड़ी थी। அந்த கல்லறையில வந்து நிற்கிறார். कब्रिस्तान पर आके खड़ी थी। மரித்து அடக்கிய 3ஆம் நாள் உயிர் தருவார். मर गया, काढ़ा किया, तीसरे दिन बुढ़ाकर होगा। எவ்வளவு தெளிவோடு கூட இருந்திருக்கிறார். इतने सचेत के अनुसार आई थी। நீ மனதின் அறையை கட்டிக்கொள். तू तेरे मन की कमर बांध दो। அல்லேலூயா. हालेलुया। இது எந்த சம்பவத்தையும் நீ தள்ளிவிடு, மிதித்து விடு. इसलिए किसी बातों को तू रोक दो और उसको दूर कर दो। ஆண்டுடைய சமூகத்துல प्रभु की सम्मुख ஒரு சினம் தாழ்த்து. एक बार नम्र हो இந்த जाओ। நாட்களில நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு தேவன் இடத்துல நம்பிக்கையுள்ளவர்களாக इन दिन में हम अपने मन की कमर बांध के प्रभु पर भरोसा के साथ சிதறடிக்கப்படுகிறவர் और सत्यानाश करने वाला நம்முடைய முகத்துக்கு முன்பாக हमारे मुख के सामने आया है। இந்த நாளில் கூட इन दिन में உன் அறையை கட்டியாக तेरे கட்டு. कमर को दृढ़ता से बांध दो। நீ அறை கட்டிக்கொள், तो कमर बांध दो, கட்டியாக கட்டிக்கொள். दृढ़ता से बांध दो। தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும். प्रभु के सम्मुख में समर्पित कर। இந்த நாட்களில் சிதறடிக்கப்படுகிற கண்டிப்பாக सत्यानाश करने वाला तेरे मुख के सामने आया। தேவ சமூகத்தில் प्रभु के सम्मुख அர்ப்பணிப்போமா? समर्पण करेंगे। ஓ praise the Lord. Regalala sagarama kadinama. Regalala sagarama kadinama. தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போமா? எல்லா வாயை திறந்து இந்த நாளில் அர்ப்பணிப்போம். சிதறடிக்கிறவன் நம்முடைய முகத்துக்கு முன்பாக வருகிறான். सत्यानाश करने वाला हमारे मुख के सामने आ रहा है। இந்த காலங்கள் மனது சிதறடிக்கப்பட்டு போயிருக்கிறது. इन दिन में तुम्हारा ये मन तितर-बितर हो गया। சிதறடிக்கப்பட்டு போன மனதை अगर सत्यानाश हुई मन को கிறிஸ்துவுக்கு அறை கட்டிக் கொண்டு ஒரு நிர்வாயா अब मसीह पर कमर बांध कर खड़े होगे। யோபுடைய வாழ்க்கையில अयुब के जीवन में தேவன் சொன்னார், प्रभु ने कहा உன் மனதை அறை கட்டிக்கொள். तेरे मन की कमर बांध दो। உன் கரம் மீண்டும் வலது கரம் பலப்படுகிறது. तुम्हारा तेरे दाहिनी हाथ में बल मिलेगा। மீண்டும் உன் கரத்தை நான் பலப்படுத்துகிறேன். फिर से तेरे दाहिनी हाथ में बल से भरेगा। கர்த்தர் சொன்ன வார்த்தை பிரகாரம் परमेश्वर के वचन के अनुसार மீண்டும் நீ எழுந்து நிற்பாயா? फिर से तू सीधे खड़े हो जा। ஆயி பட்டணத்துல आई इस शहर में 36 பேரை வெட்டின உடனே 36 लोग को मार डाला था तभी யோசுவா முகமுறை விழுந்துகிறான். कि वो सुबह बल गिरा था। நீ விழுந்து கிடப்பது என்ன? तू क्यों ऐसे बल गिरा? எழுந்திரு. उठ के खड़े हो जा। மீண்டும் அறை கட்டிக் கொண்டு நின்றார். तुम्हारा कमर बांध के खड़ा हो। ராஜ்யங்களை ஜெயித்தான். राज्य बारा को நமக்கும் ஒரு ஜெய ஜீவியத்தை தருகிறார். हमें भी एक विजय को जीवन இந்த करना। நாளிலே ஜெய ஜீவியத்தை தருகிறார். विजय को जीवन को हमें देना। இயேசுவின் நாமத்தினாலே इसके नाम से எல்லா சிதறிக்கப்பட்ட நம்முடைய மனதுகள் सारी सत्यानाश भी हमारे मन में இயேசுவின் நாமத்தினாலே इसके नाम से மனது அறை கட்டப்படட்டும். मन को कमर बांधते மீண்டும் தீவிரமாக फिर से पूर्ति से அவர்கள் செய்ய போற காரியங்கள் हम जो करने वाले काम பெரிதான காரியம் बड़ा எல்லா தடைகள் நாசமாகட்டும். उसका दूर होने के ஈக்காவாரா, சாகாவிக்காவாராமா, ரயாவாக்காரவிக்காராமா. எங்கள் நம்பிக்கையான எங்கள் தேவனே, ये हमारे भरोसे की प्रतिष्ठा। உம்முடைய சத்தத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். आपके सम्मुख में हम समर्पित होता हूं। ரேகாவாரா, சாகாராவிக்காராமா, மகாராகாராவிக்காவாதுனாமா. சிதறடித்த அநேக விஷயங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தேவசமத்தில். जो सत्यानाश हुई हमारे जीवन में நாங்கள் தேவனோடு விளக்கலாதபடி हम परमेश्वर से मुकदमा
அவிசுவாச வார்த்தைகளை பேசாதபடி, अविश्वास की बातें नहीं करना, அகந்தையான வார்த்தைகளை பேசாதபடி, अभिमान की बात नहीं करना, பெருமையான வார்த்தைகளை பேசாதபடி, कमिटी की बात नहीं करना, உமக்கு விரோதமான வார்த்தைகளை பேசாதபடி आपकी विरोध से कोई बातें नहीं நாங்கள் करना, தாழ்த்துகிறோம். आप नम्र होता, உங்களுடைய மகத்துவத்தை அழித்து விடுவோம். आपकी प्रताप को बैठ लेता, முக்கியமான உங்களுடைய மகத்துவம், आपकी मुख्य प्रताप, உங்களுடைய சத்தியமான மகத்துவம், आपके सत्य की प्रताप, நாங்கள் அதை தரித்துக் கொள்கிறோம். आप कौन वस्तुओं को ஓ पहनते हैं, கணத்தை மகிமையை தரித்துக் கொள்கிறோம். आपके ऐश्वर्य आप महिमा को தேவ पहनते हैं, சமூகத்தில் நாம் இருக்கிறோம். प्रभु के समुद्र हम खड़े होते हैं, ஒரு மிருகம், एक जानवर, பிரகபித்தங்கிற மிருகம் एक जानवर பயந்து ஓடவில்லை. वो निर्भय रहता था, நாங்கள் இந்த வந்த சோதனைக்கு பயப்படாதபடி हम भी आए उस संकट में नहीं डरता, அறை கட்டி கொண்டு நிற்க, मन की कमर बांध के खड़े होने, என் மனதை அறை கட்டி கொண்டு நிற்க मन की कमर बांध के खड़े होने, எங்களுக்கு கிருபை हमें தருவீராக. अड़ कर दीजिए, அப்போஸ்தலர்கள் அறை கட்டி கொண்டு நின்றார்கள், प्रेरित लोग अपने मन की कमर बांध के खड़े होता, அறை கூவை விட்டார்கள். वो मन से ऐसे दृढ़ताओं से बातें किया था, நாம் கூட அப்படி நிற்போம். हम भी वैसे खड़े होते, கர்த்தர் நம் மூலமாக செய்யக்கூடிய காரியம் प्रभु हमारे द्वारा करने वाला खाओ, பயங்கரமாக वो இருக்கிறது. भयानक खाओ, பயங்கரமாக இருக்கிறது. பயங்கரமாக இருக்கிறது. அப்படி நீ செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். वैसे हम करने वाले इसलिए धन्यवाद, பெரிய காரியங்களை செய். बड़े कार्य இயேசு நாமத்தில் பிதாவே. इसके नाम से मांगते पिताजी, आमीन. आमीन। पिता पुत्र पवित्र आत्मा के लिए धन्यवाद दीजिए और परमेश्वर के अनुग्रह अभी तक था इसलिए धन्यवाद करेंगे. सप्ताह भर के हमें चलाने वाला प्रभु भी धन्यवाद करेंगे. हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह है, पिताजी का प्रेम, पवित्र आत्मा के सौभाग्यता प्रभु यीशु मसीह का दूसरे आमंत्रण तक हमारा जीवन में बनी रहेगी. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் சிநேகம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்னும் சதா காலங்களிலும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.